நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராம்குமார். இன்னைக்கு எத பத்தி நாம பார்க்க போறோம் அப்டின்னா, நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வேலைக்கு வராதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஊர்ல நான் வெளிநாட்டு வேலைக்கு போறேன். அப்டி இப்டின்னு சொல்லி எனக்கு அவ்வளோ சம்பளம், இவ்வளோ சம்பளம் சொல்லிட்டு, ஊர்ல சும்மா அல்ட்ராசிட்டி பண்றது. தேவையற்ற முறையில வந்து செலவு பண்றது, தேவையற்ற முறையில கடன் வாங்குறது, அப்டி இப்டின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன ஏது வெளிநாட்டு வேலை இப்டி தான் இருக்கும். இவ்வளோ தான் கஷ்டப்படணும், இவ்வளோ தான் சம்பளம் வரும் அப்டின்னு தெரியாம ஒரு கால்குலேஷன் பண்ணாத வந்து பார்த்தீங்கன்னா நெறைய கடன்கள் வாங்கிட்டு, அந்த கடன அடைக்கிறது வந்து எவ்வளவுக்கு இங்க அங்க ஊர்ல நம்ம அட்ராசிட் பண்ணிட்டு செலவு பண்ணோமோ, அதே அளவுக்கு வந்து இங்க வெளிநாடுகள்ல வந்து கஷ்டப்படணும். ஸோ இதெல்லாம் தெரியாம வந்து வந்து மாட்டிக்கிட்டு, இளைஞர்கள் வந்து எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்கள தெரிவிங்க. உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொருள சேல் பண்றாங்க அப்டின்னா, அந்த பொருளுக்கு வந்து டிமாண்ட் வைக்கிறது அதிகம். "டேய் நீ இந்த வேலைக்கு போல" அப்டின்னா, இன்னும் 10 பேர் வராங்க, 20 பேர் வராங்க. ஆனா ஒண்ணுமே இருக்காது. அந்த வேலைக்கு வந்து டிமாண்ட் வைக்கிறது. ஒரு இடத்துல ஒரு 12 பேரு தான் வந்து வேக்கன்ஸியா இருக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 பேர், 300 பேர் வந்து இன்டர்வியூக்கு போறது வரதுக்கு. ஏன்னா, அப்டி நீங்க எப்படி நுழைஞ்சிடலாம் வச்சுருக்கலாம். ஆனா ஆக்சுவலா அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவன் எடுக்கிற இன்டர்வியூக்கு நீங்க போனதுக்கு ஒரு சம்மந்தமே இருக்காது. அதுமாரி தான் வந்து வெளிநாட்டு வேலைக்கு நீங்க வர்றதுக்கு, கடன்கள் எக்கச்சக்கமான கடன்கள வாங்கிறது. நம்ம வந்து சாதாரணமா நீங்க லைஃப்ல ஊரா இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலைக்கு வந்தாலும் சரிதான். நீங்க ரூ. 100 சம்பாரிக்கிறீங்கன்னா, ஒரு ரூ. 30 ஒரு என்ன சொல்றது? ஒரு 100%னா ஒரு 30% நீங்க கடன் வாங்கியிருந்தா மட்டுமே தான், அந்த கடன அடைச்சுட்டு நீங்க மீண்டு வர முடியும். அத விட்டுட்டு நீங்க சம்பாரிக்கிறது 100% நீங்க கடன் வாங்கிறது வந்து 200% அப்டின்னீங்கன்னா, கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க லைஃப் எண்ட் வரைக்கும் கடன அடைக்க முடியாது. இத தூக்கி அத போடணும், அத தூக்கி இத போடணும். ஏதோ ஒரு என்ன சொல்றது? டூ மச் லோன் கில் யுவர் ஹேப்பினஸ் அண்ட் கில் யுவர் லைஃப். சம்டைம் வந்து உங்க லைஃபே வந்து எண்ட் ஆயிரும். கடன்கள் வந்து நீங்க சாதாரணமா நெனச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. கடன் வந்து நீங்க ஒரு பிசினஸ் பண்ண போறீங்கன்னா, அதுக்கு கடன் வாங்குறீங்க, வைக்கிறீங்கன்னா, அந்த பிசினஸ் உங்களுக்கு கை குடுக்கும். ஏதோ ஒரு வழியில முன்னேறுங்க. ஆனா என்ன ஏதுன்னே தெரியாம வந்து எப்படி வேலை இருக்கும்? எப்படி என்ன அப்படின்னு ஒண்ணுமே தெரியாம கண்டமான கடன வாங்கிட்டு, நீங்க வந்து மாடா உழைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவனுக்கோ பணக்காரன் ஆவறதுக்கு நீங்க கடன் வாங்கி கா காசு கட்டிட்டு வரீங்க. இது என்னன்னா, கிராமப்புறத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு குடத்துக்குள்ள சாப்பாடு இருக்கா, இல்லையான்னு தெரியாது. அந்த ஸ்மெல் அந்த வாசத்த வச்சுக்கிட்டே, "ஓ! நெறைய சாப்பாடு இருக்கு போலன்னு" சொல்லி தலைய விட்டுரும். தலைய விட்டுட்டு என்ன பண்ணும், அந்த ஊரே இடிச்சுக்கிட்டு டங்குடு டிங்குன்னு அங்கேயும் இங்கேயும் ஓடி இடிக்கும். யாரோ ஒருத்தங்க நம்ம ரிலீஸ் பண்ணி விடுவாங்களா, வைப்பாங்களான்னு. யாரோ ஒருத்தங்க ரிலீஸ் பண்ணி விடும்போது தான் அந்த நாய் வந்து ஹேப்பினஸ் ஆகும். கிராமப்புறங்கள்ல நெறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. சம்டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாய்ங்க வந்து பார்த்தீங்கன்னா, கடன அந்த என்ன சொல்றது, கழுத்த மட்டும் அந்த அத இடிச்சு கிடிச்சு தான் சொந்த முயற்சியால அந்த குடத்த பிளாஸ்டிக் குடத்துல மாட்டிக்கிச்சுன்னா, அந்த குடத்த இடிச்சு கழட்டிக்கும். ஆனா, அந்த பகுதியில பார்த்தா, அந்த கழுத்துல வந்து அந்த பாதி குடம் இருந்துகிட்டே இருக்கும். அதுமாரி தான் வந்து நம்ம என்னதான் மீள்றதும், மீளாததும் நம்ம வந்து உழைப்ப பொறுத்து இருக்கு. ஸோ, அதனால வந்து என்ன ஏதுன்னு விஷயங்கள் தெரியாம நாய் போய் அந்த குடத்துக்குள்ள தலைய விட்ட மாரி, இந்த வெளிநாட்டு வேலைக்கு வந்துட்டு இப்படியா இருக்குமோ, அப்படியா இருக்குமோ ஒரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, காசுகள வந்து கண்டமான கடன் வாங்கிட்டு, ஊர்ல வந்து பார்ட்டி வைக்கிறேன். இல்ல நான் "ஏய் ஊருக்கு போறேன்டா மச்சான். டேய் நான் வெளிநாட்டுக்கு போப்போறேன். வாங்கடா டேய் இன்னைக்கு சரக்கு என்னதுடா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசம், 3 மாசம் உட்காந்து குடிக்கிறது ஊர்ல. அப்படி குடிச்சிட்டு அத ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது வந்து குடிப்பழக்கம் வந்து உடல் நலத்துக்கு கேடுங்க. இருந்தாலும் இந்த இடத்துல இந்த விஷயம் சொல்லி ஆகணும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அங்க நல்லா ஜாலியா செலவு பண்றது, வூட்ல ஏதாவது ஒரு வேலை சொன்னா, நான் வெளிநாட்ல போய் கலெக்டரா போய் கையெழுத்து போட்டு தான் நிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வூட்ல வேலை செய்யாம அப்படியே ஜம்முன்னு சுத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறது. என்னன்னா, நீங்க வெளிநாட்டு வேலைக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுறதான வேலைக்கு தான் நீங்க வரப்போறீங்க. ஜென்ரல் ஒர்க்கா வரவங்க. ஸோ, அதனால வந்து வூட்ல ஏதாவது வேலை கீழ அப்படின்னா, வீட்டு வேலை பாருங்க. விவசாய வேலைனா விவசாய வேலை பாருங்க. இங்க வாங்க, கம்மி காசு கட்டிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அதிகமா ஏஜென்ட் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, நீ உனக்கு சம்பளம் 50,000 1,00,000 2,00,000 3,00,000 அப்படின்னு சொன்னானா நம்பாதீங்க. சம்பளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோதான் பேசிக் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஐபி பேப்பர் குடுப்பாய்ங்க பாருங்க. அந்த ஐபி பேப்பர்ல வந்துட்டு விசான்னு சொல்லுவாங்க. விசால கூட இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ நாள் வேலை, இவ்வளோ மணி நேரம் வேலை, ஒரு வாரத்துக்கு இவ்வளோ தான் சம்பளம். நீங்க எக்ஸ்ட்ரா ஹவர் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்க இல்ல தம்பி எல்லாம் சும்மா அங்க போனா வேற மாரி மாறிரும் வச்சுருந்தா, அங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் கம்பெனிக்காரங்க தருவாங்க. அத விட்டுட்டு, "இல்ல தம்பி அதெல்லாம் சும்மா கிம்மா" அப்படின்னு யாராவது ஏதாவது சொன்னாய்ங்க அப்படின்னா, அத நம்பிக்கிட்டு வந்து, இங்க என்னோட இதுல வந்துட்டு அப்படி சொன்னான் ஏஜென்ட், இப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லாதீங்க. இல்ல வந்து நானே கூட உங்களுக்கு ஒரு கம்பெனி எடுக்கிறேன்னா, நான் வந்து எனக்கு சம்பாரிக்கேன். நான் வந்து என்ன வாய் வார்த்தை உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். பேசின பிறகு 2,00,000 3,00,000 லம்பா வந்து என்னோட அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிரும். கஷ்டப்பட போறது நீ தான். நீ வெளிநாடு வந்துட்டனா, உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பே இருக்காது. நான் உன்ன அனுப்பிச்சு விட்டேன். நீ அதுக்கு மேல நீ தான் பார்த்துக்கணும், வச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ, அதனால வந்துட்டு, இந்த வந்து ஒருத்தன் வந்து இனிமையா பேசுறான், வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் மாய வலையில மாட்டிறாய்ங்க. இந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையவே வந்து அழிச்சிரும்.
நீங்க என்ன எய்ம்க்காக வந்தீங்க, போனீங்க அப்டின்னா, இப்போ மச்சான் வாடா நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணோம் போனாங்க ஆட்டம் போட்டுட்டு வச்சுட்டு இருந்தேன் அப்டின்னா, அவிங்கலாம் வந்து உங்க கூட சேர்ந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு, அதனால ஃப்ரெண்ட்ஷிப் வேணான்னு சொல்றீங்க. தேவையற்ற செலவுகள் வேணான்னு தான் சொல்றேன். அப்ப வந்து அவிங்கலாம் வந்து உங்க கடன அடைக்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கடன் இல்லாத இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க கூட வந்து 1000 உறவுகள் சுத்திட்டு வச்சுட்டுருக்கும். கடன் ஆகிட்ட அப்டின்னா, நீ லோன்லயே தான் போணும், லோன்லயே தான் வரணும். எங்க போனாலும் தனிமை தான். தனிமை உன்ன சித்திரவதைப்படுத்தும். உன்னோட கஷ்டங்கள ஷேர் பண்றது கூட உங்க அப்பா, அம்மாவ தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. ஈவன் மனைவி. ஸோ இவங்க கூட மட்டும் தான் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். மத்தவங்கள கூட நம்ம ஷேர் பண்ணா, ஐயோ! நம்மள என்ன நெனச்சுருவாங்களோ, ஏது நெனச்சுருவாங்களோ அப்டின்னு சொல்லிட்டு மருவி, மருவி மனசுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்படணும். ஸோ அதனால தான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ பாருங்க. சிம்பிளா இருந்தாலும் நடந்து போனாலும் பரவாயில்லைங்க. கடன் இல்லாம போக பாருங்க. உங்கள ஆசைய தூண்டி விட்டுட்டு எவனோ ஒருத்தன் பணக்காரனா ஆகிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் கடன்காரனா ஆகிட்டு இருக்கீங்க. இது தெரியாம தான் வந்து இங்க வெளிநாட்ல ஒர்க் வந்த பிறகு இந்த புதுசா வந்துக்கிற பசங்க, தம்பிங்கலாம் கேட்டா தெரியும். வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்படுறோம், போறோம், வரோன்னு. பசி பட்னியே ஊர்ல பார்த்துருக்க மாட்டாங்க. இங்க எவ்வளோ பசி பட்னியா இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ இங்க வந்து அடி வச்ச பிறகு தான் தெரியும். ஐய்யய்யோ! நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமோ, வச்சுட்டோமோ ஒரு எலி என்ன சொல்றது? எலி வந்து புடிக்கிறதுக்கு வந்து வடைய வச்சிருப்பாங்க. அங்க போய் ட்ராப்ல மாட்டிக்கும். ஸோ அதுமாரி தான் வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் அந்த ட்ராப்லேருந்து மீள முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்ப எலி வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்த வந்து வுட்டு எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கடிச்சிட்டு ஷோபா இருக்கும் கடிச்சிரும். ஒரு பிளாஸ்டிக் இருக்கும் கடிச்சிரும். ஒரு பெரிய வுட் இருக்கும். அதே கடிச்சிரும். ஆனா வந்து ட்ராப்புக்குள்ள வச்சுக்கிற அந்த வுட்டாலான ஒரு வலைய வந்து அதால வந்து கட் பண்ணிட்டு வெளிய வர முடியாது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில வந்து அந்த எலியால வந்து அந்த மர பாக்ஸ கடிச்சு விட்டு வெளிய வர முடியாது. அதேமாரி தான் நம்ம கடன் அப்படிங்கிற ஒரு மாய வலைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டு, ரொம்ப நம்ம பயங்கர கடுமையா உழைப்போம். எப்படியோ முன்னேறலான்டா, வச்சிரலான்டா அப்படின்ட்டு என்ன சொல்றது? ஒரு மலைய வந்து விட்டா கூட அடிச்சு நொறுக்கிருவோம்டா அப்படின்னு தோணும். ஏன்னா, அந்த கடன நான் முடிக்கணும்னு. ஆனா வந்து மலை தான் நொறுங்குமா தவிர கடன் முடியாது. ஏன்னா, ஒரு கடன் முடிய இன்னொரு கடன். ஏன்னா, நீ வந்துட்டு வாங்குன கடன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான தொகை. உனக்கு வந்து ரூ. 50,000 அப்படின்னா, நீ ரூ. 5,00,000 கடன் வாங்குனா, அது எப்படி அடைக்க முடியும்? 10 மாசம் தானே போய் அடைச்சிடலாம் அப்படிங்க. 10 மாசத்துக்குள்ள அடுத்த கமிட்மெண்ட் உருவாகும். அத அடைக்கிறதுக்குள்ள இன்னொரு கமிட்மெண்ட் உருவாகும். அப்ப கமிட்மெண்ட் உருவாக, உருவாக கடன்களும் அதிகரிச்சுட்டு இருக்கும். உன்னால கடன் குறைய முடியாது. ஸோ, அதனால முடிஞ்ச அளவுக்கு கடன்கள் இல்லாத சின்ன ஒரு காசு கட்டிட்டு வெளிநாடு வர முடிஞ்சா வாங்க. அப்படி இல்ல பெரிய தொகை கட்டிட்டு நீங்க வெளிநாடு வரணும் அப்படின்னீங்கன்னா, ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க. கடன் அடையாது. வாழ்க்கையில நீங்க எத நோக்கி எத அச்சீவ் பண்ணலான்னு வந்தீங்களோ, அந்த அச்சீவ்மெண்ட்லாம் மண்ணா போயிட்டு, நீங்க என்ன சொல்றது? ரொம்ப வந்துட்டு நீங்க என்ன நெனச்சுட்டு வரீங்களோ, அது நிறைவேறாத ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ, அதனால தான் சொல்றேன். இல்ல அப்படி பண்ணிறலாம், இப்படி பண்ணிறலாம் அப்படின்னு நெனைக்கவே நெனைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ணுக்கு தெரியிற விஷயம். ஊர்ல பிசினஸ் பண்ணி நல்ல லைஃப் வாழ பாருங்க. உங்களுக்கு சப்போர்ட்டிவ் அப்பா, அம்மா எல்லாமே உங்களுக்கு ச கூட பிறந்தவங்க எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அத விட்டுட்டு நீங்க வெளிநாடு வந்தீங்கன்னா, ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு தனி அடி தான் வச்சாகணும். தனியான ஒரு நடைப்பயணம் தான் நடக்கணும். பயணங்கள் தொடரும். நன்றி, வணக்கம்.